பார்க்காம வந்தேன். நல்லா ஒர்த்தாக பண்ணியிருக்கிறாங்க படம் பார்த்தீங்களா. விஷால் சார் வந்து டைரக்ஷன் பண்ணி நடிச்சிருக்கிறாரு. அதெல்லாம் பெரிய விஷயம். இப்போ ஒரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா காட்டி கொடுக்கும். அந்த ஃபைட் சீன்லாம் எல்லாமே காட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். இவர் பார்த்தீங்களா நல்லா கச்சிதமாக எல்லாம் தெளிவாக பண்ணி எடுத்துருக்கிறாரு படம். நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாரு. டபுள் அதான் ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் லேகாக இருக்குது. செகண்ட் ஹாப் ஓகே தான். நல்லா ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. பிஜிஎம் எல்லாம் வேற லெவல் பண்ணியிருக்கிறாரு ஜிவி பிரகாஷ் சார். அவங்க தான் நான் அஞ்சலி மேடம் இருக்கிறாங்க பார்த்தீங்க. அவங்களாம் வந்து கால் ஷீட் இல்லாமல் இவ்வளோ நாள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நடிப்பு, சரியான நடிப்பு. அவங்க நடிப்பு தான் பெஸ்ட்டாக இருந்தது எனக்கு. நல்லா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க, வேற லெவல் பண்ணிக்கிறாங்க. பிஜிஎம் எல்லாமே ஓகே தான் படம். ஆனால் ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்களா, இப்போ ஒரு டைரக்டர் எடுத்தாலே ஒரு சீனை வந்து சொதப்பலாக எடுப்பாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்களா டைரக்ஷன் பண்ணி நடிக்கிறாரு. ஆனால் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட கொஞ்சம் தெரியாத மாதிரி பண்ணிட்டாரு. நல்லா பண்ணி 3 ஹவர் படம் அதெல்லாம் நான் எதுவும் யோசிக்கலாம். அவரோட முயற்சின்னா டைரக்ஷன் பண்ணி நடிச்சுக்கிறாரு. அதில் இந்த படத்தில் என்னென்ன லேகாக இருக்குது அது அடுத்த படத்தில் சரி பண்ணிடுவார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து கொஞ்சம் லேகாக இருக்குது. அந்த அவங்க பையன் கதை வந்து ஸ்டோரி போகும், அது கொஞ்சம் லேகாக இருந்தது. செகண்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா அவங்க கிராண்ட் ஃபாதர் வருவார், அந்த கதைலாம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது.